பாரதிய ஜனதா கட்சி கோவை பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் திங்கட்கிழமை இன்று தனது பிரச்சாரத்தை துவக்கினார். கல்வீரம்பாளையம், நாவவூர் பிரிவு, வடவள்ளி, மகாராணி லேஅவுட், ஓணம்பாளையம் என பல்வேறு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கனகநகர் பகுதிக்கு வந்த அவருக்கு கட்சியினர் மற்றும் பிஜேஎம்எம் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் சார்பாக பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். மேலும் அண்ணாமலை அவர்கள் மக்களிடையே வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், என்னை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்தால் கோவை மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து தருவேன் என்று கூறினார். இதில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜே புவனேஸ்வரன், மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரசாத், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜக்கி என்கின்ற செல்வராஜ், சுப்பிரமணியன் மற்றும் சதீஷ் ராஜா, பாஸ்கர், ஜிபு ஸ்ரீரங்கம், டேவிட் பிரபாகரன், ஜெயராஜ், மண்டல தலைவர் ஆர்.வி. சுரேஷ், சைலு, மனோஜ், கதிர், நந்து என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக என்பதற்காக 10 ஆண்டு காலம் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை இந்திய ஜனநாயகத்தில் நாம் நடத்தி காட்டியிருக்கின்றோம். இந்த 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரப்போகும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் வளம் பெற வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி வர வேண்டும். இந்தியாவுடைய மையப்புள்ளியாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றம் வர வேண்டும். அதையெல்லாம் தாண்டி உலக நகர் வரிசையிலே கோயம்புத்தூர் வர வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்திருக்கின்றோம். அதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய அன்பு தம்பி இந்த அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார். பெரிய மாற்றத்தை கண்ணப்பநகர்ல சமீபத்தில் அவர் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்கும். இதுதான் உங்களிடம் அந்த மிகப்பெரிய அன்பார்ந்த வேண்டுதல். நேரமாக பாரதம் பாரத் மாதா